பைத்ரா, டெல்லி சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரை நடைபெற்றது. அந்த உரையின் போது டெல்லி முதலமைச்சர் அலுவலகத்தில் அம்பேத்கர் மற்றும் பகத்சிங் ஆகியோரின் படங்கள் நீக்கப்பட்டது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்கள் சபாநாயகர் இருக்கைக்கு முன்பாக முற்றுகையிட்டு முழக்கமிட்டனர். இதையடுத்து சபாநாயகர் விஜேந்தர் குப்தா 12 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் அதிஷி உள்ளிட்ட 12 ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்கள் என்று இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று ஒரு நாள் மட்டும் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி அரசு பதவியேற்ற பின்னர் நடைபெற்ற முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையின் போது ஆம் ஆத்மி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் 12 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை எதிர்த்து அதிஷி தலைமையில் ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்கள் அனைவரும் அங்கு பதாகைகளை ஏந்தியவாறு தொடர்ந்து அந்த சட்டப்பேரவை வளாகத்தில் தர்ணா போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லி முதலமைச்சர் அலுவலகத்தில் பகத்சிங் மற்றும் அம்பேத்கர் ஆகியோரின் படங்கள் அகற்றப்பட்டது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்றும் அந்த படங்கள் மீண்டும் வைக்கப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அங்கு சபாநாயகர் விஜேந்தர் குப்தாவின் இருக்கையை முற்றுகையிட்டு முழக்கமிட்ட ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினர். ஆனால் ஆளுநர் உரையின் போது அதனை அனுமதிக்க இயலாது என்று சபாநாயகர் விஜேந்தர் குப்தா அங்கு அறிவித்தார். ஆனால் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து ஆம் ஆத்மியின் எதிர்க்கட்சி தலைவர் அதிஷி உள்ளிட்ட 12 ஆம் ஆத்மி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டு அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். வெளியேற்றப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியின் உறுப்பினர்கள் பேரவை வளாகத்திலேயே அம்பேத்கர் உருவப்படம் அடங்கிய பகத்சிங் ஆகியோரின் உருவப்படங்கள் அடங்கிய பதாகைகளுடன் தொடர்ந்து முழக்கமிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் டெல்லி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாள் அன்றே அங்கு போராட்ட களமாக காட்சியளிக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.